பாரசீக நாகரிகத்தில் விவசாயமே மக்களின் முக்கிய தொழிலாக திகழ்ந்தது. இறைவனுக்கு மிக பிடித்தமான தொழில் உழவு ஒன்றே என ஜெண்ட் அவஸ்தம் கூறுகிறது. நிலங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிலச்சுவார்ந்தார்களால் சாகுபடி செய்யப்பட்டது. அவர்கள் தங்களுடைய நிலங்களை தாமே உழுது பயிரிட்டார்கள். அவர்களில் சிலரோ ஒன்று கூடிக்கொண்டு கூட்டு விவசாயத்திலும் ஈடுபட்டார்கள். சில நிலங்கள் பெரும் நிலப்பிரபுகளுக்கு சொந்தமாக இருந்தன. பிற நாட்டை சார்ந்த அடிமைகளின் உதவிகளை கொண்டு சிலர் தமது நிலங்களை பயிரிட்டு கொண்டார்கள். சிலர் நிலங்களை குத்தகைக்கு விட்டு விளைச்சலில் ஒரு பகுதியை பெற்று கொண்டார்கள். அதை போல மரத்திலாலான கலப்பை உழவுக்கு பயன்படுத்தப்பட்டன. அதன் கொழுமுனை உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது. எருதுகளை கலப்பையில் பூட்டியே உழவர்கள் நிலங்களை உழுதார்கள். வயலுக்கு வேண்டிய நீரை செயற்கை நீர்ப்பாசன வசதி மூலமாக உழவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பார்லி, கோதுமை முதலிய உணவு தானியங்களே முக்கியமாக பயிரிடப்பட்டன. தானியங்களை தவிர்த்து இறைச்சியையும் மக்கள் விரும்பி உண்டார்கள்.